ஹாய் எவரிபடி, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை இயக்க போகும் அடுத்த இயக்குனர் அட்லி அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல இந்த போஸ்டர் வைரல் ஆயிட்டு இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போறது முடியும். யாரா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, நன்றி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அடுத்தடுத்த படங்கள்ல பிஸியா இருக்காரு, உங்களுக்கு தெரியும். இப்போ சூப்பர் ஸ்டார் கூலி படத்தை முடிச்சுட்டு ஜெயிலர் 2ல பிஸியா இருக்காங்க. கூலி படம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு. ரொம்பவும் அருமையா வந்திருக்கு அவுட்புட் அப்படின்னு எல்லா தரப்பினரும் இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. இந்த படம் தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, இந்தியா மட்டும் இல்ல, உலக அளவுல பெரிய அதிர்வலை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. மிகப்பெரிய எதிர்பார்ப்புல இருக்கு. இதனுடைய நடிகர் பட்டாளங்கள் அது ஒரு காரணம் சொல்றாங்க. ஏன்னா அமீர்கான் இந்தியில இருக்காங்க, நாகார்ஜுனா இருக்காரு ஆந்திரா, உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் உபேந்திரா அவர் கர்நாடகா, இங்க சோபித் சோகர் அவர் பார்த்தீங்கன்னா கேரளா. இந்த மாதிரி எல்லா ஏரியாவிலையும் ஆள் இருக்குப்பா எனக்கு அப்படின்ற போல தலைவர் இங்க ஆல் ஓவர் த வேர்ல்டு. இந்த படம் பெரிய உச்சத்தை பெறும். இந்தியா படங்கள்லயே ஒரு பெரிய வரலாற்று சாதனை, வசூல் சாதனை படைக்கும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதை தாண்டி இன்னைக்கு ஜெயிலர் 2வும் தலைவர் இப்ப ஷூட்டிங்ல பிஸியா இருக்காரு. நிறைய அப்டேட் வந்தவனும் இருக்கு. அதுல முக்கியமான அப்டேட்னா இந்த படம் ஜெயிலர் 2 இங்கிலீஷ்ல வருது அப்படின்னு சொல்றாங்க. இது டபுள் மாஸ் அப்படின்றாங்க. நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. இது வரைக்கும் எடுத்த சீன்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ மாசா இருக்கு. கிரேட்டா பண்ணியிருக்காரு, கிரேட் ஜாப் பண்ணியிருக்காரு நெல்சன் அப்படின்னு எல்லாரும் புகழ்ந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, நெல்சனுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. அவர் எப்படியெல்லாம் தெரிக்க விட போறாரு அப்படின்னு இப்போ ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ் சினிமா ரசிகர்கள் மட்டும் இல்ல, உலக சினிமா ரசிகர்களே இதுக்கு ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா நம்ம தலைவருடன் கார்த்திக் சுப்ராஜ் இணைவாரு, மணிரத்னம் இணைவாரு. இப்ப இந்த ஒரு தகவல், இந்த போஸ்டர் தான் சமூக வலைதளங்கள்ல மிகவும் வைரலா போயிட்டு இருக்கு. இந்த போஸ்டரை பார்க்கல ரொம்பவும் மாசா தான் இருக்கு. அந்த டைட்டில் பாத்தீங்கன்னா காளையன்னு கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு அருவாவை எடுத்துட்டு தலைவர் நடக்கிற போல இருக்கு. ரொம்பவும் அற்புதமா இருக்கு. இது ஃபேன் மேடா இல்ல ஃபேக்கா இருந்தாலும் ஆனா பாக்கிறதுக்கு அவ்வளவு அற்புதமா இருக்கு. இதுல என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, ரஜினியின் அடுத்த படத்தை இயக்கும் அட்லி அப்படின்ற தகவல் வந்திருக்கு. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. கண்டிப்பா அட்லி இப்ப லேட்டஸ்டா இயக்கிய படம் ஜவான், உங்களுக்கு தெரியும். அவரு காப்பி அடிக்கிற டைரக்டர் தான், இருந்தாலும் 1000 கோடிக்கு மேல வசூல் பண்ணியிருக்க அந்த படம் அப்படின்ற தகவல் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எது எப்படியோ அவர்கிட்ட ஏதோ ஒரு தனித்திறமை இருக்கு. கண்டிப்பா அதை வெளிப்படுத்துவாரு. தலைவருக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கதை கேட்டிருக்காரு தலைவர் அப்படின்ற தகவலும் வந்திருந்து. எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட அட்லி இணைந்தா எப்படி இருக்கும்? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.